ஓம் சக்தி. குரு சீடர் உதாரண கதைகளில் பாய்ந்த சிறுத்தை எனும் தலைப்பின் கீழ் ஒரு கதை ஒன்றை தற்பொழுது காண்போம். மகாபாரதம் மற்றும் ராமாயண கதா காலட்சேபங்களை செய்து வந்தார் அப்பண்டிதர். தான் அறிந்து கொண்ட வேதங்களை கற்பித்த அவரை நாடி சீடர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். அவரும் எக்காலத்திலும் உதவும் அறநெறிகளை தன்னால் முடிந்த அளவு இளம் மனங்களில் பதிவிட்டார். ஒருமுறை அவரிடம் கற்றுக்கொண்ட சீடன் தான் கற்றுக்கொண்டவைகள் வாழ்வில் எவ்வாறு பயன்படும் என சோதிக்க எண்ணி அடுத்த ஊருக்கு சென்று சிறு குடில் அமைத்து அமர்ந்தான். தன் வேலைகளை முடித்த பின் ராமநாமத்தை பாராயணம் செய்வான். நாட்கள் கடந்தன. அவன் வாழ்வில் மாற்றம் ஏதும் இல்லை. என்ன இது? நம் குரு கற்றுக் கொடுத்த நாம ஜெபம் வேலை செய்யவில்லையே. குறை நம்மீதா அல்லது குரு கற்றுக் கொடுத்த மந்திரம் மீதா என குழப்பத்துடன் விடை தேடி தவித்தான். அடுத்த நாள் விடியற் காலையில் தன் வீட்டின் வெளிப்புறம் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்தான். மெல்ல ஜன்னலை விலக்கி பார்த்தான். அச்சத்துடன் கண்களை மூடிக்கொண்டான். கொடிய மிருகமான சிறுத்தை புலி கர்ச்சித்துக் கொண்டிருந்தது. அவன் மனம் பதட்டமடைந்தது. கை கால்கள் உதறத் தொடங்கின. வாய் ஒட்டி கொண்டது. மெல்ல அவன் கைகளை திருப்பி விளக்கினை போட்டான். வெளிச்சம் எங்கும் பரவியது. தன் வீட்டை சுற்றி நடப்பதை கவனித்தான். கர்ச்சித்த சிறுத்தை ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்தது. அது விட்ட அறையில் கதவு பெயர்ந்து விட்டது. இனி ஒரு நொடி நாம் சிறுத்தையின் வாயில். எப்பொழுதோ கேட்ட வாக்கியம் அவன் நினைவில் மோதியது. ராம நாமம் பிறவி பிணி தீர்க்கும் மோட்ச மந்திரம், மறந்துவிடாதே என்ற குருவின் வார்த்தைகள் மனதில் ரீங்கரித்தன. நிமிர்ந்தான். சிறுத்தையை நேரெதிரில் கண்டான். ராம் ராம் பிரபு ராம் ராம் பிரபு ராம் 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 ராம். தடையின்றி வார்த்தைகள் ஒளியை கிளப்பி பறந்தன. சிறுத்தை அடுத்த அடி வைத்தது. என்ன நடந்திருக்கும்? சீடன் தப்பித்தானா அல்லது சிறுத்தை தப்பித்ததா? சிறுத்தை அடுத்த அடி எடுத்து வைத்தது. ஹா என்ற கர்ஜனையோடு சுருண்டு விழுந்தது. மின்சாரம் அதன் மேல் பாய்ந்து உயிர் இழந்தது. கதவருகே தொங்கிக் கொண்டிருந்த மின்சார உயர் கீழே அருந்து விழுந்து கிடந்திருக்கிறது. அதன் மேல் அடி வைத்த சிறுத்தை சுருண்டு இறந்தது. இறைவன் தன் பக்தர்களை காப்பதில் எத்தனையோ வழிகள் உண்டு. அத்தனையிலும் அவன் வெளிப்படுவதை நாம் உணர்ந்தால் நாம ஜபத்தின் மகிமையை உணர்வோம். ஓம் சக்தி. தொடர்ந்து கவனிப்போம்.